பிரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ் பை ஜேன் ஆஸ்டின். அத்தியாயம் 18. நெதர்ஃபீல்டில் உள்ள வரவேற்பறைக்குள் நுழைந்து அங்கு கூடியிருக்கும் சிவப்பு நிற கோட் அணிந்தவர்களிடையே விக்காமை தேடி பார்க்கும் வரை அவன் வராமல் இருப்பானோ என்ற சந்தேகம் எலிசபெத்திற்கு ஏற்படவில்லை. டார்சி விக்காமின் இறுக்கமான சந்திப்பை பார்த்த ஞாபகம் வந்தது. அவன் வருகை குறித்து எந்த சந்தேகமும் வரவில்லை. வழக்கத்தை விட அதிக கவனம் எடுத்துக்கொண்டு உடையணிந்திருந்தாள். அவள் இதுவரை காண்பிக்காத உணர்வுகளையும் வெளியில் வரவழைத்து அதில் மாலை நேரம் முடியும் பொழுது வெற்றியடையலாம் என்ற ஆர்வத்துடன் வந்திருந்தாள். டார்சியின் சந்தோஷத்திற்காக பிங்க்லியின் அழைப்பிலிருந்து அவனை திட்டமிட்டு ஒதுக்கியிருப்பார்களோ என்ற சந்தேகம் அடுத்த கணம் எழுந்தது. காரணம் இதுவாக இல்லையென்றாலும் நேற்று ஏதோ வேலையாக ஊருக்கு போக வேண்டி வந்ததனால் கிளம்பி சென்றவன் இதுவரை திரும்பி வரவில்லை என உண்மையான காரணத்தை அவனுடைய நண்பனான டென்னி கூறினான். மேலும் அர்த்தமுள்ள சிரிப்புடன், இங்குள்ள ஒருவனை அவன் சந்திப்பதை தவிர்க்க வேண்டும் என தீர்மானித்திருக்காவிடில் அவனுக்கு ஊருக்கு செல்ல எந்த வேலையும் வந்திருக்காது. இந்த செய்தியனை லிடியா கேட்கவில்லை. ஆனால் எலிசபெத் அதனை கவனித்தாள். தான் நினைத்தது போலவே டார்சி தான் விக்காம் வராததற்கு காரணம் என தெரிந்ததால் ஏமாற்றம் அடைந்தாள். அதனால் அவன் மீது கோபமும் வெறுப்பும் கொண்டதால் அவன் தன்னிடம் வந்து மரியாதையுடன் கேட்ட கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொல்ல முடியவில்லை. டார்சி மீது அக்கறை, சகிப்புத்தன்மை, பொறுமை இவற்றை காண்பித்தால் அது விக்காமுக்கும் செய்யும் துரோகமாக இருக்கும் என நினைத்தாள். அதனால் டார்சியுடன் எதுவும் பேசக்கூடாது என தீர்மானித்து அவனிடமிருந்து கோபமாக விலகிச் சென்றாள். பிங்க்லியிடம் பேசும்பொழுதும் அந்த கோபம் மறையவில்லை. பிங்க்லியின் கண்மூடித்தனமான பாரபட்சம் அவளுக்கு எரிச்சலை வரவைத்தது. நீண்ட நேரம் கோபமாக இருப்பது என்பது எலிசபெத்தால் முடியாத காரியம். தன்னுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் வீணாகி போனாலும் அந்த ஏமாற்றம் அவளிடம் வெகு நேரத்திற்கு இல்லை. ஒரு வாரமாக சந்தித்திராத தன்னுடைய நெருங்கிய தோழியான சார்லட்டிடம் தன் மன வருத்தங்களை கூறிய பிறகு தன்னை வலிய மாற்றிக்கொண்டு காலின்ஸின் வினோதமான நடத்தைக்கு தயாரானாள். மேலும் அதனை சார்லட்டிற்கும் காண்பித்தாள். முதல் 2 நடனங்கள் அவளுக்கு பெரும் துன்பத்தை தந்தன. நடனத்தை குழி தோண்டி புதைத்தது போல் இருந்தது. நடனமாடாமல் மன்னிப்பு மட்டும் கேட்டுக்கொண்டு தவறாக ஆடுவதே தெரியாமல் நடனமாடி அவமானத்தையும் சங்கடத்தையும் தேடித்தந்தான் காலின்ஸ். அவனிடம் விடுபட்டு வந்தது அவளுக்கு எல்லையில்லா ஆனந்தத்தை தளித்தது. அடுத்து வேறு ஒரு அதிகாரியுடன் ஆடும்பொழுது விக்காமை பற்றி பேசிக்கொண்டிருந்தது அவளுக்கு புத்துணர்ச்சியை அளித்தது. அவன் எல்லோராலும் விரும்பப்பட்டான் என தெரிந்தது. அந்த நடனங்கள் முடிந்தவுடன் சார்லட் லூகாஸிடம் பேசலானாள். அந்த சமயம் திடீரென்று டார்சி அவளிடம் வந்து தன்னுடன் நடனமாடும்படி கேட்டது ஆச்சரியமாக இருந்தது. அவளும் அதற்கு இணங்கினாள். யோசிக்காமல் தான் அவருடன் நடந்து கொண்டதற்கு வருத்தப்பட்ட எலிசபெத்தை சார்லட் சமாதானப்படுத்த முயன்றாள். உனக்கு அவனை பிடித்திருக்கிறது என்று நினைக்கிறேன் என்றாள். கடவுளே, அப்படியானால் அது எல்லாவற்றையும் விட மிக துர்தஷ்டவசமானது. யார் மற்றவர்களை வெறுக்க வேண்டும் என தீர்மானிக்கிறானோ அவனை கண்டா பிடிக்கும் என்றால் எனக்கு இப்படி ஒரு சாபக்கேடா? மீண்டும் நடனம் ஆரம்பித்த போது டார்சி எலிசபெத்தை நோக்கி வருவதை கண்ட சார்லட் முட்டாள்தனமாக விக்காமை பற்றி ஏதோ கற்பனை செய்து கொண்டு அவனை விட 10 மடங்கு உயர்ந்த நிலையில் இருக்கும் மனிதன் முன் மோசமாக நடந்து கொள்ள வேண்டாம் என மெல்லிய குரலில் எச்சரிக்காமல் இருக்க முடியவில்லை. எலிசபெத் பதில் ஏதும் கூறவில்லை. தானும் கண்ணியமாக நடந்து கொண்டு டார்சிக்கு எதிராக நடன மேடையில் வந்து நின்று கொண்டது அவளுக்கே பிரமிப்பாக இருந்தது. கூடியிருந்தவர்களும் தங்களுடைய பிரமிப்பை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாமல் அவர்களை பார்த்தனர். இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசாது சிறிது நேரம் நின்றிருந்தனர்.
2 நடனங்கள் முழுவதும் இப்படியே மௌனமாகவே இருப்போமோ என நினைத்த எலிசபெத் முதலில் இந்த மௌனத்தை கலைக்க வேண்டும் என தீர்மானித்தாள். பிறகு தான் பேசினால் அவனும் பதில் சொல்ல வேண்டி வரும், அது அவனுக்கு தண்டனையாக அமையும் என எண்ணி நடனத்தை பற்றி ஏதோ கருத்து சொல்ல ஆரம்பித்தார். அதற்கு பதிலளித்த அவன் மீண்டும் அமைதியாக இருந்தான். சில நிமிடங்கள் இடைவேளைக்கு பிறகு அவனிடம் 2ஆம் முறையாக பேச ஆரம்பித்தாள். டார்சி, இப்பொழுது உன் முறை, நீ ஏதாவது பேச வேண்டும். நான் நடனத்தை பற்றி பேசினேன், நீ இந்த அறையை பற்றியோ அல்லது இங்க இருக்கிற ஜோடிகளை பற்றியோ எதையாவது பேச வேண்டும் என்றாள். தான் என்ன பேச வேண்டும் என அவள் நினைக்கிறன்றாலோ அதையெல்லாம் பேசுவதாக சிரித்த வண்ணம் அவன் உறுதியளித்தான். மிக்க நன்றி, தற்சமயம் இந்த பதில் போதும். போக போக பொதுமக்களுக்காக நடக்கும் நடனத்தை விட தனிப்பட்ட முறையில் நடக்கும் நடன ஏற்பாடு தான் நன்றாக இருக்கும் என நான் பார்த்தேன். ஆனால் இப்பொழுது நாம் பேசாமல் இருப்பது நல்லது. நீ நடனம் ஆடும்போது கண்டிப்பாக பேசிக்கொண்டே தான் இருப்பாயா என்ன? சில சமயங்களில் ஒருவர் சிறிதளவாவது பேச வேண்டும். அரை மணி நேரம் தொடர்ந்து மௌனமாக இருப்பது பார்ப்பதுக்கு என்னவோ வினோதமாக இருக்கும். ஒரு சிலரின் நன்மைக்காகவே ஏதாவது ஒரு சில வார்த்தைகளாவது பேசினால் போதும் என்ற அளவுக்கு நாம் உரையாடலாக வச்சுக்கலாம். இப்பொழுது நீ உன்னை பற்றி பேசுகிறாயா அல்லது உன் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பது போல பேசுகிறாயா? 2மே தான் என்ற எலிசபெத், நாம் இருவருக்கும் ஒரே மனநிலை இருக்கிறது என்பதனை நான் பார்த்திருக்கிறேன். நாம் இருவருக்குமே பழக தெரியாது, பேச தெரியாது, பேசவும் பிடிக்காது. எல்லோரையும் பிரமிக்க வைக்க வேண்டும் என்றால் மட்டும் பேசுவோம். நாம் பேசும் நம் சந்ததியினருக்கு ஒரு பழமொழி போல் சொல்லப்படும் என்றால் மட்டுமே பேசுவோம். நீ சொல்வதெல்லாம் எனக்கு பொருந்தாது என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும். எப்படி எனக்கு பொருந்தும் என என்னால் சொல்ல முடியாது. ஆனால் நான் இப்படித்தான் என நீ நம்புகிறாய் என்றான். என்னை பற்றி நானே தீர்மானிக்க கூடாது இல்லையா? அவன் பதில் ஏதும் சொல்லவில்லை. வரிசையின் இறுதி வரை சென்று நடனமாடும் பொழுது இருவரும் மீண்டும் மௌனமாக இருந்தனர். அப்பொழுது அவளும் அவளது சகோதரிகளும் அடிக்கடி மேரிடருக்கு செல்வார்களா என கேட்டான். ஆமா என்ற அவள் தனது ஆவலை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாமல், அன்று நீ எங்களை சந்தித்த பொழுது நாங்கள் புதிய நபர் ஒருவருடன் அறிமுகமாகிக் கொண்டிருந்தோம் என்றாள். உடனே அவனிடம் ஒரு மாறுதல் தெரிந்தது. அவன் முகத்தில் கடுமை தெரிந்தது. ஆனால் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளாமல் இவ்வாறு கேட்டதற்கு தன் இயலாமையை நினைத்து வருத்தப்பட எலிசபெத் பேச்சை தொடரவில்லை. வெகு நேரத்திற்கு பிறகு டார்சி தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு பேசலானான். அவனுடைய கலகலப்பான சுபாவத்தால் சுலபமாக நண்பர்களை தேடிக்கொண்டு விடுவான். ஆனால் அந்த நட்பு நீடிக்குமா என்பது சந்தேகம்தான். அவனுடைய துர்தஷ்டம் உன்னுடைய நட்பை இழக்க வேண்டி வந்தது என்று அழுத்தமாக பதிலளித்தாள் எலிசபெத். அதுவும் எப்படி என்றால், தன் வாழ்நாள் முழுவதும் அதனால் அவன் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். டார்சி பதில் ஏதும் கூறவில்லை. பேச்சை மாற்ற வேண்டும் என எண்ணினான். அந்த சமயம் அந்த அறையின் எதிர்ப்புறம் செல்வதற்காக வந்த வில்லியம் லூகாஸ் அவன் அருகில் வந்தபொழுது டார்சியை பார்த்து மிக்க சந்தோஷத்துடன் வணக்கம் தெரிவித்து அவனுடைய நடனத்திற்கும் அவனுடைய சக ஜோடிக்கும் தனது பாராட்டுகளை தெரிவித்தார். எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது எனதருமை டார்சி. இந்த மாதிரி சிறந்த நடனத்தை அடிக்கடி நான் பார்க்க வேண்டும் என விரும்புகிறேன். சிறப்பாக நடனமாடுபவர்களில் நீயும் ஒருவன் என எனக்கு தெரியும். உன்னுடைய ஜோடியும் உனக்கு சமமாக ஆடி உன்னுடைய திறமைக்கு பெருமை தேடி தந்திருக்கிறாள். அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரி நடனங்கள் ஆட வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன். எலிசா, அதுவும் நாம் மிகவும் விரும்பும்
அதாவது அவர்கள் எதிரில் நிற்கும் சகோதரியான பிங்க்லியை பார்த்தவாறு, ஒரு சம்பவம் நடக்கும்பொழுது அப்பொழுது எவ்வளவு பாராட்டுகள் கிடைக்கும். நான் டார்சியிடம் சொல்கிறேன், ஆனால் நான் உங்களை இடைமறிக்க விரும்பவில்லை. இந்த இளம் பெண்ணுடன் பேசிக்கொண்டிருந்ததை இடைமறித்த எனக்கு நீங்கள் கண்டிப்பாக நன்றி சொல்ல மாட்டீர்கள். அவளது கண்களிலும் கோபம் தெரிகிறது என்றாள். இறுதியாக சர் வில்லியம் கூறியவை டார்சி காதில் விழவில்லை. ஆனால் தனது நண்பனை பற்றி கூறியது அவனை மிகவும் தாக்கியது போல் தோன்றியது. பிங்க்லியும் ஜேனும் சேர்ந்து நடனமாடிக்கொண்டிருந்ததை ஆழ்ந்த யோசனையுடன் பார்த்தான். ஆனால் வெகு சீக்கிரமாய் தன்னை சுதாரித்து கொண்டு எலிசபெத்தை நோக்கி, சர் வில்லியம் குறுக்கே வந்ததில் நாம் என்ன பேசிக்கொண்டிருந்தோம் என்பதை நான் மறந்துவிட்டேன் என்றான். நாம் எதுவும் பேசவில்லை என்று நினைக்கிறேன். மிக குறைவாகவே பேசும் எந்த இருவருக்கிடையும் சர் வில்லியம் குறுக்கே வந்திருக்கவே முடியாது. 3 விஷயங்களில் 2 பற்றி பேச ஆரம்பித்து வெற்றி ஏதும் கிடைக்கவில்லை. அடுத்து எதை பற்றி பேசலாம் என்று எனக்கு தெரியவில்லை. புத்தகங்களை பற்றி என்ன நினைக்கிறாய் என்றான் சிரித்தவாறு. புத்தகங்களா? ஹோ, இல்லை, நாம் இருவரும் ஒன்றையே படிப்பது கிடையாது, அல்லது எந்த உணர்வோடும் படிக்கிறதும் கிடையாது. நீ அப்படி நினைப்பது எனக்கு வருத்தமாக உள்ளது. அதுதான் உண்மை என்றால் நமக்கு பேச ஒரு விஷயமும் கிடையாது. நம்முடைய மாறுபட்ட கருத்துக்களை ஒப்பிட்டு பார்க்கலாம். நடன அரங்கில் எனக்கு புத்தகங்களை பற்றி பேச முடியாது. நான் எப்பொழுதுமே எதை பற்றியாவது நினைத்து கொண்டிருப்பேன். இப்பொழுது என்ன நடக்கிறது, அதை பற்றி தான் நீ நினைத்து கொண்டிருக்கிறாயா என்றான் அவன் ஒரு சந்தேக பார்வையுடன். என்ன கூறுகிறோம் என்பதே தெரியாதவளாய், ஆமாம், எப்பொழுதுமே என்று பதிலளித்த அவளது நினைவுகள் பேசிக்கொண்டிருந்த விஷயத்திலிருந்து விலகி எங்கேயோ இருந்தது. திடீரென்று உணர்வு பெற்றவளாய், எனக்கு ஞாபகம் இருக்கிறது டார்சி, நீ ஒரு முறை கூறியிருக்கிறாய், உன்னால் ஒருவரை மன்னிக்கவே முடியாது. ஒரு தடவை ஒருவர் மேல் வெறுப்பு வந்துவிட்டால் அது மாறாது என்று. இந்த குணத்தை நீ வெகு ஜாக்கிரதையாக வளர்க்கிறாய் என்று நான் நம்புகிறேன் என்றாள். ஆமாம் என்றான் அவன் உறுதியுடன். உன் சொந்த அபிப்பிராயங்கள் உன் கண்ணை மறைக்காதபடி பார்த்து கொள்வாயா? மாட்டேன். அபிப்பிராயத்தை மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறவர்கள் முதலியே சரியாக மதிப்பிட கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் இந்த கேள்விகளை எல்லாம் கேட்கிறாய் என தெரிந்து கொள்ளலாமா? உன்னுடைய குண அதிசயத்தை பற்றி புரிந்து கொள்வத்தான் என்றாள் அவள். தீவிரமாக இருந்த தன் போக்கை மாற்றி இயல்பு நிலைக்கு கொண்டு வர முயன்று நீ எப்படிப்பட்டவன் என தெரிந்து கொள்ளத்தான் என்றாள். இதில் என்ன வெற்றி கிடைத்தது உனக்கு? அவள் தலையை ஆட்டியவாறு, எனக்கு ஒன்றும் புரியவில்லை. உன்னை பற்றி வெவ்வேறு விதமான செய்திகள் வருவது எனக்கு மிகவும் குழப்பமாக இருக்கிறது. என்னை பற்றிய அபிப்பிராயம் இப்பொழுது வேறு விதமாக இருக்கும் என எனக்கு தெரியும் என கடுமையாக பதிலளித்த டார்சி, தற்சமயம் என்னை பற்றி எந்த ஒரு அபிப்பிராயத்தையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். ஏனென்றால் அது இருவருக்குமே எந்தவித லாபத்தையும் தராது என்றான். இப்பொழுது உன்னை பற்றி தெரிந்து கொள்ளாவிடில் எனக்கு மற்றொரு சந்தர்ப்பம் கிடைக்காமலா போகும்? உன்னுடைய விருப்பங்களை எக்காரண கொண்டு தடுத்து நிறுத்த மாட்டேன் என இறுக்கமாக பதிலளித்தான். அவள் மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை. மீண்டும் ஒரு நடனம் ஆடிவிட்டு மௌனமாக பிரிந்தனர். இருவருக்கும் அதிருப்தி இருந்தாலும் வெவ்வேறு அளவில் இருந்தது. எலிசபெத் மீது இருந்த அவனுடைய அதீத நல்ல உணர்வின் காரணமாய் அவளை மன்னிக்க முடிந்தது. ஆனால் கோபம் முழுவதும் இன்னொருவர் மேல் வந்தது. இருவரும் பிரிந்த சற்று நேரத்திலேயே மிஸ் பிங்க்லி அவளை எதிர்கொண்டு பேச ஆரம்பித்தாள். எலிசா, நீ சார்ஜ் விக்காமை பார்த்து மிகவும் பரவசமாக இருக்கிறாய் என நான் கேள்விப்படுகிறேன். உன்னுடைய சகோதரி அவனை பற்றி என்னிடம் பேசிக்கொண்டிருந்தாள்.
ஓராயிரம் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தாள். அந்த இளைஞன் காலஞ்சென்ற திரு டார்சியின் சொத்தினை பராமரித்து கொண்டிருந்த வயதான விக்காமின் மகன் என்பதை உன்னிடம் சொல்ல மறந்திருக்கிறான். தோழி என்ற முறையில் நான் சொல்கிறேன். அவன் சொல்வதையெல்லாம் நீ நம்ப வேண்டாம். டார்சி அவனை மோசமாக நடத்தியிருக்கிறான் என்பது பொய். சார்ஜ் விக்காம் டார்சியை மிகவும் மோசமாக நடத்தியிருந்த போதிலும் டார்சி அன்பாகத்தான் இருந்திருக்கிறான். எனக்கு விவரங்கள் தெரியாது, ஆனால் டார்சி மீது எந்த பழியும் கூற முடியாது என்பது மட்டும் நன்றாக தெரியும். சார்ஜ் விக்காம் பெயரை கூட அவனால் கேட்டுக்கொள்ள முடியாது. அவனை விருந்துக்கு அழைப்பதை தவிர்க்க முடியாது என்பது என் சகோதரனுக்கு தெரியும். ஆனால் அவன் ஊரிலேயே இல்லை என்பதை தெரிந்து மிகவும் சந்தோஷமாகிவிட்டான். அவன் இந்த ஊருக்கு வந்ததே மிகப்பெரிய தவறு. அவனால் எப்படி இப்படி நடந்து கொள்ள முடிந்தது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. நீ விரும்பும் ஒருவனது தவறுகளை பற்றி தெரிந்து கொள்ள நேரிட்டதற்கு எலிசா, உன்னை பார்த்தால் பாவமாக உள்ளது. அவனுடைய பூர்வீகத்தை கருத்தில் கொண்டால் அவனிடமிருந்து இதைவிட நல்லது ஒன்றையும் எதிர்பார்க்க முடியாது. அவனுடைய வம்சாவளிதான் அவன் செய்யும் தவறுகளுக்கு காரணம் என்பது போல் சொல்கிறாய். அதுவும் அவன் டார்சியின் பணியாளரின் மகன் என்பதை பெரிய குற்றச்சாட்டாக சொல்லியிருக்கிறாய். இதை பற்றி அவனே என்னிடம் சொல்லியிருக்கிறான் என உனக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்றாள் எலிசபெத் கோபமாக. ஓ, அப்படியா? என்னை மன்னித்துவிடு என்று பதிலளித்த மிஸ் பிங்க்லி ஏளனமான பார்வையுடன், என்னுடைய குறுக்கீட்டிற்கு மன்னித்துவிடு, நான் உனக்கு உதவி செய்யும் என்னும் எண்ணத்துடன் தான் சொன்னேன் என்றாள். துடுக்கான பெண்மணி என தனக்குத்தானே எலிசபெத் சொல்லிக் கொண்டாள். இந்த மாதிரியான சிறிய விஷயங்களை பற்றி என்னிடம் சொல்லி என் மனதை மாற்றலாம் என நீ நினைத்திருந்தால் அது தவறு. நீ வேண்டுமென்றே உண்மையை தெரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறாள். டார்சியும் விக்காம் மேல் இருக்கும் வெறுப்பின் காரணமாய் பொய் சொல்லியிருக்கிறான். பிறகு அவள் தன் சகோதரியை தேடிச் சென்றாள். அவளும் இதை பற்றி பிங்க்லியிடம் விசாரிக்கவே முயற்சி செய்து கொண்டிருந்தாள். அன்று மாலையில் நடந்த நிகழ்ச்சிகளில் மிக்க சந்தோஷமடைந்த ஜேன் பூரண திருப்தியுடன் சிரித்தவாறு எலிசபெத்தை பார்த்தாள். எலிசபெத்திற்கும் அவளை புரிந்தது. ஜேனுடைய சந்தோஷத்தை கண்டு தனக்கு விக்காம் மேல் இருந்த பரிவு, அவனுடைய எதிரிகள் மேலிருந்த வெறுப்பு, மற்ற எல்லாவற்றையும் மறந்தாள். தனது சகோதரியைப் போலவே எலிசபெத்தும் சிரித்த முகத்துடன் விக்காமை பற்றி என்ன தெரிந்து கொண்டாய் என எனக்கு தெரிய வேண்டும். ஆனால் உனக்கு மூன்றாவது நபரை பற்றி நினைக்கவே நேரம் இருந்திருக்காது. அவ்வாறெனில் என் மன்னிப்பு உனக்கு நிச்சயம் உண்டு. இல்லை என்ற ஜேன், நான் அவனை மறக்கவில்லை. ஆனால் அவனை பற்றி திருப்தியாக கூற ஒன்றுமில்லை. பிங்க்லிக்கு முழு விவரமும் தெரியாது. எந்த சூழ்நிலையில் டார்சி புண்படுத்தப்பட்டிருக்கிறான் என்பதை பற்றி தெரியவில்லை. ஆனால் டார்சியினுடைய நல்ல நடத்தைக்கும் நேர்மைக்கும் நன்மதிப்பிற்கும் பிங்க்லியால் உறுதியளிக்க முடியும். விக்காமின் தகுதிக்கு மீறி அவனிடம் டார்சி அன்பு செலுத்தியிருக்கிறான். அவனும் அவனது சகோதரியும் சொன்னவற்றிலிருந்து விக்காம் ஒரு கௌரவமான மனிதன் அல்ல என தெரிகிறது. அவன் விவேகமில்லாமல் நடந்து கொண்டு டார்சியினுடைய நன்மதிப்பை இழந்திருக்கிறான் என எண்ணுகிறேன். பிங்க்லிக்கு விக்காமை பற்றி தெரியாதா என்ன? தெரியாது. அன்று காலை மேரிட்டனில் சந்திப்பதற்கு முன்னால் அவனை பார்த்ததே இல்லையாம். இந்த விவரங்கள் அவனுக்கு டார்சியிடமிருந்து கிடைத்திருக்கின்றன. அப்பொழுது நான் நினைத்தது சரி. ஆனால் அவனுக்கு சேர வேண்டியதை பற்றி என்ன சொல்கிறான்? அந்த சூழ்நிலையை அவனால் சரியாக நினைவு கூற முடியவில்லை. ஆனால் ஏதோ ஒரு நிபந்தனையின் பேரில் தான் விக்காமுக்கு உதவி செய்வதாக சொல்லப்பட்டது என பல தடவை டார்சி கூறி தான் கேட்டிருப்பதாக சொன்னான். பிங்க்லியின் உண்மை பற்றி எனக்கு எந்தவித சந்தேகமும் கிடையாது என்று எலிசபெத் அன்புடன் கூறினாள். நீ உறுதியாக சொல்வதை கேட்டாலும்
என்னால் நம்ப முடியவில்லை. என்னை மன்னித்துவிடு. பிங்க்லி தன்னுடைய நண்பனை காப்பாற்றுவது போல் பேசுவது திறமையான விஷயம்தான். ஆனால் அவனுக்கு நடந்தவைகளை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியாததால், மீதியை நண்பன் மூலமாக தெரிந்து கொண்டதால் இருவரை பற்றிய என் கருத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றாள். பிறகு எந்தவித மாறுபட்ட கருத்தும் இல்லாத இருவருக்குமே சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயத்தை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். பிங்க்லி மேல் ஜேன் மிகவும் நம்பிக்கை வைத்திருந்ததை எலிசபெத் பரவசத்துடன் கேட்டுக்கொண்டாள். அவளுக்கு மேலும் நம்பிக்கை ஊட்டுவது போல் பேசினாள். பிங்க்லியே வந்து அவர்களுடன் சேர்ந்து கொண்டதால் எலிசபெத் அங்கிருந்து நகர்ந்து மிஸ் லூகாஸிடம் சென்றாள். கடைசியாக அவள் ஜோடி சேர்ந்து ஆடிய நபரை பற்றி மிஸ் லூகாஸ் விசாரித்து அதற்கு எலிசபெத் பதிலளிப்பதற்குள் காலின்ஸ் அவர்களிடம் வந்து தான் முக்கியமான ஒன்றினை கண்டுபிடித்திருப்பதாக வெற்றி பெருமிதத்துடன் கூறினான். என்னை ஆதரிப்பவரின் நெருங்கிய சொந்தக்காரராக இருக்கிறார் என்பது எனக்கு தெரிய வந்தது. இந்த வீட்டு பெண்மணியிடம் அவனே தன்னுடைய உறவினர் மிஸ் டீபார்க்கின் பெயரையும் அவளுடைய தாயார் லேடி காதரினுடைய பெயரையும் கூறியதை நான் கேட்டேன். இந்த மாதிரியான விஷயங்கள் நடப்பது எவ்வளவு ஆச்சரியத்துக்குரியது. லேடி காதரினுடைய மருமகனை நான் இந்த கூட்டத்தில் பார்ப்பேன் என யார் நினைத்திருக்க முடியும்? சரியான நேரத்திற்கு இது தெரிய வந்ததற்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். அவனுக்கு என்னுடைய மரியாதையை நான் இப்பொழுது தெரிவிக்கப் போகிறேன். இதற்கு முன்பே நான் சொல்லாததற்கு மன்னித்து விடுவான் என நம்புகிறேன். இந்த தொடர்பினை பற்றி எனக்கு தெரியாமல் போனதற்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் என நினைக்கிறேன். நீயாகவே டார்சியிடம் சென்று அறிமுகப்படுத்தி கொள்ளப் போவதில்லையா? நிச்சயமாக அறிமுகப்படுத்திக் கொள்ளப் போகிறேன். இதற்கு முன்பே செய்யாததற்கு மன்னிப்பும் கேட்டுக்கொள்ளப் போகிறேன். அவன் லேடி காதரனுடைய மருமகன் என நினைக்கிறேன். சில நாட்கள் முன்பு வரை லேடி காதரின் சௌக்கியமாக இருந்தாள் என அவனுக்கு என்னால் சொல்ல முடியும். இதுபோல் எதுவும் செய்ய வேண்டாம். இந்த மாதிரி சுதந்திரம் எடுத்துக்கொண்டு அறிமுகம் இல்லாமல் பேசுவது டார்சிக்கு பிடிக்காது. அவனுடைய சித்திக்கும் இது பெருமை தராது. இருவரும் அறிமுகமாவது என்பதே அவசியமில்லாதது. அப்படியே ஆனாலும் உயர்ந்த நிலையில் உள்ள டார்சி தான் அதனை முதலில் ஆரம்பிக்க வேண்டும் என காலின்ஸை தடுத்து நிறுத்த எலிசபெத் பெரும் முயற்சி எடுத்தாள். தான் என்ன செய்வது என நினைத்திருந்தானோ அதை செய்வது என்ற உறுதியோடு எலிசபெத் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த காலின்ஸ் அவள் பேசுவதை நிறுத்தியவுடன் அவளுக்கு இவ்வாறு பதிலளித்தான். எனது அருமை எலிசபெத், உனக்கு புரிந்த அளவில் நீ கொடுத்த கணிப்பிற்கு நான் மிகவும் மதிப்பளிக்கிறேன். ஆனால் சாதாரண மக்களுக்கும் பாதிரியாருக்கும் ஒரே சட்டம் கிடையாது. இருப்பதிலேயே உயர்ந்த பதவிக்கு இருக்கும் மதிப்பும் மரியாதையும் பாதிரியார்களுக்கும் உண்டு. ஆனால் எதை செய்தாலும் அதை பணிவோடு செய்ய வேண்டும். அதனால் என்னுடைய மனசாட்சி சொல்வது போல என் கடமையை செய்ய நீ அனுமதிக்க வேண்டும். மற்ற எல்லா விஷயங்களிலும் உன்னுடைய அறிவுரை எனக்கு தக்க துணையாக இருக்கும். ஆனால் என்னுடைய படிப்பையும் அனுபவத்தையும் கொண்டு இந்த விஷயத்தில் என்ன தீர்மானம் செய்வது என்பது இளம் பெண்ணாகிய உன்னை விட எனக்கு அதிகம் தகுதி உண்டு என நினைக்கிறேன். அதனால உன்னுடைய அறிவுரையை கேட்காததற்கு என்னை மன்னிப்பாக. இவ்வாறு பேசியதை கேட்டு அளவில்லா ஆச்சரியம் அடைந்த எலிசபெத் அவன் தனக்கு வணக்கம் கூறிவிட்டு டார்சியின் அருகில் செல்வதை பார்த்து என்ன நடக்கப் போகிறது என்பதை ஆவலாக கவனித்தாள். காலின்ஸ் பவ்யமான வணக்கத்துடன் தன்னுடைய பேச்சினை ஆரம்பித்தான். அவன் பேசியது ஒரு வார்த்தை கூட காதில் விழவில்லை என்றாலும் எல்லாம் புரிந்தது போல அவளுக்கு தோன்றியது. அவனுடைய வாய் அசைவினை வைத்து மன்னிக்கவும் ஆன்ஸ்போர்ட் லேடி காதரின் என்ற வார்த்தைகளை புரிந்து கொண்டாள். இப்பொழுது ஒரு மனிதரிடம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதைக் கண்டு அவளுக்கு கோபம் வந்தது. டார்சி அவனை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாத ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். இறுதியில் காலின்ஸ் அவனுக்கு பேச சந்தர்ப்பம் கொடுத்த பொழுது விட்டேற்றியாக பதில் சொன்னான். இதனாலும் மனம் தளராத காலின்ஸ் மீண்டும் பேச ஆரம்பித்தான்.
இரண்டாவது முறையாக அவன் பேசிய பேச்சு டார்சிக்கு பெரும் அதிருப்தியை அளித்தது. பேச்சு முடிந்தவுடன் வணக்கம் கூறிவிட்டு அங்கிருந்து வேறுபுறமாக நகர்ந்தான். காலின்ஸ் மீண்டும் எலிசபெத்திடம் திரும்பினான். என்னுடைய சந்திப்பு அவனுக்கு அதிருப்தியை கொடுத்திருக்கும் என்பதற்கு ஒரு காரணமும் கிடையாது. இது நிச்சயம். டார்சிக்கு நான் கொடுத்த கவனம் மிகுந்த சந்தோஷத்தை அளித்தது. மிகவும் பணிவாக பதிலளித்தான். லேடி காதரின் தகுதியில்லாத நபருக்கு ஆதரவு அளிக்கவே முடியாது. அவள் சரியாக மதிப்பிடுவாள் என்பதில் தனக்கு நம்பிக்கை இருப்பதாக சொன்னான். இது ஒரு நல்ல குணம் அல்லவா? மொத்தத்தில் எனக்கு அவனை மிகவும் பிடித்துவிட்டது. இந்த விஷயத்தை பின்தொடர்ந்து போவதில் எலிசபெத்திற்கு சிறிதும் நாட்டமில்லாததால் ஜேன் பிங்க்லியின் மீது தன்னுடைய கவனத்தை திருப்பினார். நடந்ததையெல்லாம் நினைத்து பார்க்கும்பொழுது ஜேனைப் போலவே அவளுக்கும் சந்தோஷம் வந்தது. உண்மையான அன்பினால் நடக்கும் திருமணத்தில் என்ன சந்தோஷம் கிடைக்குமோ அத்தனை சந்தோஷத்துடன் ஜேன் வாழ்வாள் என அவளால் கற்பனை செய்து பார்க்க முடிந்தது. இதனால் பிங்க்லியின் சகோதரிகள் மீது இருந்த வெறுப்பு மறைந்து அன்பு எழுந்தது. தன்னுடைய தாயாரும் இதை பற்றி தான் நினைத்து கொண்டிருக்கிறாள் என புரிந்து கொண்டு தன் தாயார் அருகே சென்றால் அவள் பேசுவதை கேட்க வேண்டி வருமோ என பயந்து அருகில் செல்வதை தவிர்த்தாள். ஆனால் உணவு உண்பதற்கு அமரும் பொழுது துரதிர்ஷ்டவசமாக தன் தாயார் அருகிலேயே உட்கார நேர்ந்தது. ஜேன் விரைவிலேயே பிங்க்லியை திருமணம் செய்து கொண்டு விடுவாள் என தன்னுடைய எதிர்பார்ப்பினை லேடி லூகாஸிடம் வெளிப்படையாக கூறிக்கொண்டிருந்ததை பார்த்து மிக்க கோபம் கொண்டார். ஆனால் திருமதி பென்னட்டிற்கோ இது உற்சாகத்தை தரும் விஷயமாக இருந்தது. இதனுடைய பெருமைகளை வரிசைப்படுத்தி சொல்லிய வண்ணம் இருந்தாள். இதனால் அவள் சிறிதளவு கூட களைப்படையவில்லை. அவன் ஒரு அழகான இளைஞன், மிகப்பெரிய பணக்காரன், 3 மைல்களுக்கு அப்பால் வசிக்கிறான். 2 சகோதரிகளும் ஜேன் மீது பிரியமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் தன்னளவு சந்தோஷம் இருக்கிறது என பெருமையாக சொல்லியவாறு இந்த விஷயத்திற்காக தன்னைத்தானே பாராட்டி கொண்டாள். ஜேன் பணக்கார இளைஞனை திருமணம் செய்து கொள்வதால் மற்ற சகோதரிகளுக்கும் நல்ல இடம் கிடைக்க வாய்ப்புண்டு என நம்பினாள். ஜேனுடைய பாதுகாப்பிற்கு மற்ற பெண்களை ஒப்படைத்துவிட்டு மரியாதை நிமித்தமாய் வெளியில் சென்று பழகி பேசுவதை நிறுத்திவிட்டு தான் எப்பொழுதும் விரும்புவதை போல் வீட்டிலேயே சுகமாக இருக்கலாம் என நினைத்தாள். லேடி லூகாஸிடம் அவளும் தன்னை போல் விரைவில் அதிர்ஷ்டசாலியாக வேண்டும் என வெளியில் கூறினாலும் அதற்கு வாய்ப்பே இல்லை என திடமாக நம்பினாள். தன் தாயார் பேசிக்கொண்டே போவதை எலிசபெத்தால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. எதிரே உட்கார்ந்திருக்கும் டார்சிக்கும் கேட்டிருக்கும் என யூகித்து தன் தாயாரை மெதுவாக பேசும்படி கோபத்துடன் கேட்டுக்கொண்டாள். ஆனால் அவளது தாயாரோ எலிசபெத் தவறாக நடந்து கொள்வதற்கு கடிந்து கொண்டாள். எதற்காக டார்சியிடம் நான் பயப்பட வேண்டும்? அவன் கேட்க விருப்பப்படாத எதையும் நான் பேசக்கூடாது என்று அவனுக்கு மரியாதை தர எந்த அவசியமும் இல்லை. மா, தயவு செஞ்சு மெதுவாக பேசு. டார்சியை இப்படி அவமானப்படுத்துவதால் உனக்கு என்ன லாபம்? நீ இப்படி செய்தால் அவனுடைய நண்பனுக்கு உன் மீது மரியாதை இருக்காது. அவள் சொல்வது எதுவும் தாயாரிடம் எடுபடவில்லை. தன்னுடைய அபிப்பிராயங்களை அதே உரத்த குரலில் சொல்லிக்கொண்டே இருந்தாள். எலிசபெத்தின் முகம் அவமானத்தாலும் கோபத்தாலும் சிவந்தது. அவ்வப்பொழுது டார்சியை பார்த்து அவன் முகம் மாறுதலை கண்டு தான் பயந்தபடியே நடப்பதை கண்டாள். டார்சி தனது தாயாரை நேரடியாக பார்க்காவிட்டாலும் அவள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தான் என தெரிந்தது. அவன் முகத்திலிருந்த கோபமும் வெறுப்பும் மறைந்து தீவிரமாக முகம் மாறியது. வெகு நேரத்திற்கு பின் மிஸ்ஸஸ் பெனட்டிற்கு மேற்கொண்டு பேச எதுவுமில்லை. பேசியவற்றையே மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருந்ததை கொட்டாவை விட்டு கேட்டுக்கொண்டிருந்த லேடி லூகாஸ் தனக்கும் இது போன்ற சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ளும் சந்தர்ப்பத்திற்கு வாய்ப்பில்லை என அறிந்து உணவு உண்பதை தொடர்ந்தாள். எலிசபெத்திற்கு சிறிது நிம்மதி கிடைத்தது. ஆனால் அது வெகு நேரம் நீடிக்கவில்லை. விருந்துக்கு பின் பாடப்படுவதை பற்றி பேச்செழுந்த போது மேரி தான் பாடுவதற்கு தயார் செய்வதை பார்த்த எலிசபெத்
மௌனமாக தன் கஞ்சாடையால் வேண்டாம் என கெஞ்சியும் அவள் கேட்காமல் பாடுவதற்கு பியானோ முன் அமர்ந்தாள். அவள் மோசமாக பாடுவதை கேட்டு மிகவும் சங்கடப்பட்டாள். நன்றி என சிலர் கூறியதை கேட்டு உற்சாகம் அடைந்த மேரி அரை நிமிட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அடுத்த பாடலை ஆரம்பித்தாள். அவளுடைய பலகீனமான குரலும் பாடும் விதமும் ஒரு சபையில் பாடுவதற்கு சிறிதும் ஏற்றதாக இல்லை. இதனால் எலிசபெத் மிகவும் வருந்தினாள். ஜேன் எப்படி இதனை சகித்து கொண்டிருக்கிறாள் என அவளை திரும்பி பார்த்தாள். ஆனால் அவளோ பிங்க்லியுடன் வெகு சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தாள். பிங்க்லியின் சகோதரிகள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு மேரியை ஏளனமாக பார்த்து கொண்டிருந்தனர். டார்சி மிகவும் கடுமையாக இருந்தான். இரவு முழுவதும் பாடிக்கொண்டே இருந்து விடுவாளோ என பயந்து தன் தகப்பனார் பக்கம் திரும்பி அவளை எப்படியாவது தடுத்து நிறுத்தும்படி பார்வையில் கெஞ்சினாள். அவளுடைய குறிப்பினை புரிந்து கொண்ட தகப்பனார் மேரி தனது இரண்டாவது பாடலை பாடி முடித்தவுடன், போதுமா, மிகவும் நன்றாக இருந்தது, எங்கள் எல்லோரையும் வெகு நேரம் சந்தோஷப்படுத்தி விட்டாய், மற்ற இளம் பெண்களுக்கு பாடுவதற்கு இடம் கொடு என்றார் மிஸ்டர் பெனட். காதில் விழாதது போல் மேரி பாவனை செய்தாலும் மிகவும் தர்ம சங்கடமான நிலைக்கு ஆளானாள். எலிசபெத்திற்கு மிகவும் வருத்தமாகிவிட்டது. தகப்பனாரின் பேச்சை கேட்டு கஷ்டமாகிவிட்டது. தன்னுடைய ஆர்வம் நல்லதை செய்யவில்லையோ என பயந்தாள். மற்றவர்களை பாட அழைக்கப்பட்டனர். எனக்கு மட்டும் பாடத் தெரிந்தால் நான் இங்கு பாடுவதில் மிக சந்தோஷம் அடைவேன் என்றார் காலின்ஸ். இசை நமக்கு ஆறுதலான மாற்றத்தை தரும். மேலும் பாதிரியாக இருக்கும் தொழிலோடு மிக சரியாக ஒத்துப்போகும் என நான் நம்புகிறேன். அதனால் இசைக்கே நிறைய நேரம் ஒதுக்க வேண்டும் என்று நான் சொல்ல வரவில்லை. நமக்கு செய்வதற்கு வேற பல வேலைகளும் இருக்கின்றன. சர்ச்சில் இருக்கும் பாதிரியாருக்கு நிறைய வேலைகள் இருக்கின்றன. யாருக்கும் இடைஞ்சல் இல்லாதவாறு வரி பணத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும், தனக்கும் சாதகமாக இருக்க வேண்டும், தன்னுடைய ஆதரவாளர்களுக்கும் நஷ்டம் வரக்கூடாது, தன்னுடைய உரையை தானே எழுத வேண்டும். சர்ச்சு பணியினை செய்வதற்கு குறைந்த நேரமே கிடைக்கும். தன்னை சுற்றியுள்ள பகுதி மக்களின் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்த வேண்டும். எல்லா சௌகரியங்களும் செய்து தர வேண்டும். எல்லோரிடமும் நட்போடும் அக்கறையுடனும் நடந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய பதவி உயர்வுக்கு யார் காரணமாக இருப்பாரோ அவரிடமும் நல்ல பெயரோடு நடந்து கொள்ள வேண்டும். அந்த குடும்பத்தினர் அனைவரிடமும் மரியாதையுடன் பழக வேண்டும் என உரத்த குரலில் பேசிய காலின்ஸ் டார்சிக்கு வணக்கம் சொல்லியபடி தன் உரையை முடித்தார். அவன் அவ்வாறு சத்தமாக பேசியது பாதி அறை வரை கேட்டது. பலர் திகைத்து நின்றனர், பலர் சிரித்தனர். மிஸ்டர் பெனட்டிற்கு அவனது பேச்சு வேடிக்கையாக இருந்தது. மிஸ்ஸஸ் பெனட்டிற்கோ அவன் மிகவும் புத்திசாலித்தனமாக பேசுவதாக நினைத்தாள். மிகவும் புத்திசாலி, நல்ல மனிதன் என லேடி லூகாஸிடம் தாழ்ந்த குரலில் கூறினாள். மாலை நேரமும் இதே மாதிரி நடந்து கொள்வதாக தீர்மானித்திருந்ததால் தற்சமயம் நடந்து கொண்டதை விட தன் குடும்பத்தினரால் மேலும் மோசமாக நடந்து கொள்ள முடியாது என எலிசபெத்திற்கு தோன்றியது. பிங்க்லியும் ஜேனும் இவர்களுடைய நடத்தையில் சிலவற்றை பார்க்க தவறியதற்கு சந்தோஷப்பட்டாள். இல்லையென்றால் முட்டாள்தனமான செயல் அவனை வருத்தப்பட வைத்திருக்கும். டார்சிக்கும் 2 சகோதரிகளுக்கும் தன்னுடைய சொந்தங்களை கேலி செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது பற்றி எலிசபெத்திற்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. டார்சி தன் குடும்பத்தினரை மட்டமாக நினைத்து மௌனமாக இருந்ததும் இரு பெண்மணிகளின் கர்வமான புன்னகையும் இதில் எது மிகவும் சகித்து கொள்ள முடியாமல் இருந்தது என அவளால் தீர்மானிக்க முடியவில்லை. மாலை பொழுதின் பிற்பகுதியில் சுவாரஸ்யமாக எதுவும் நடக்கவில்லை. காலின்ஸால் அவள் தொந்தரவு செய்யப்பட்டாள். விடாப்படியாக அவள் கூடவே அவன் இருந்தான். தன்னுடன் மீண்டும் நடனமாட அவளை சம்மதிக்க வைக்க முடியவில்லை. மற்றவர்களுடனும் அவளால் ஆட முடியவில்லை. வேறு யாருடனாவது அவனை ஆட வைக்கவும் வேறு எந்த இளம்பெண்ணுக்கும் அறிமுகம் செய்து வைக்கவும் அவள் எடுத்த முயற்சியும் வீணாய் போனது.
நடனம் ஒரு பொருட்டல்ல என தெரிவித்த அவன் அவளிடம் தன்னை சிபாரிசு செய்வதற்காக எடுக்கும் நாசுக்கான கவனங்கள் இவை என்று சொல்லி அவள் கூடவே அன்று மாலை முழுவதும் இருக்க தீர்மானித்திருப்பதாக கூறினான். அவ்வப்பொழுது அவர்களுடன் சேர்ந்து அவனுடன் பேசிக்கொண்டு தனக்கு விடுதலை அளித்த தன்னுடைய தோழி மிஸ் லூகாஸிற்கு எலிசபெத் நன்றியுடையவளாக இருந்தாள். இதனால் டார்சியின் அவமரியாதையிலிருந்து அவளால் தப்பிக்க முடிந்தது. செய்வதற்கு ஒன்றுமில்லாமல் அவள் அருகிலேயே நின்றிருந்தாலும் அருகே வந்து பேசவே இல்லை. விக்காமை பற்றி தான் ஜாடையாக பேசியதுதான் காரணமாக இருக்கும் என நினைத்த அவள் அதற்காக சந்தோஷப்பட்டாள். லாங்பர்ன் குடும்பத்தினர் தான் கடைசியாக விடை பெற்றனர். ஏனெனில் மிஸ்ஸஸ் பெனட் திட்டமிட்டபடி எல்லோரும் சென்ற பிறகு அரை மணி நேரம் கழித்து தான் வண்டி வந்தது. காத்திருக்கும் நேரத்தில் அந்த வீட்டில் உள்ளவர்கள் எவ்வாறு தாங்கள் சீக்கிரம் அங்கிருந்து கிளம்ப வேண்டும் என நினைக்கிறார்கள் என பார்க்க முடிந்தது. மிஸ்ஸஸ் ஹர்ஸ்டும் அவளது சகோதரியும் மிகவும் களைத்து போய்விட்டதாக கூறி எல்லோரும் எப்பொழுது கிளம்பி எப்பொழுது தங்கள் இளம் தங்கள் கைவசம் வரும் என காத்து கொண்டிருந்தனர். மிஸ்ஸஸ் பெனட் பேச எடுக்கும் முயற்சிகளை தடுத்து நிறுத்தினர். அதனால் எல்லோரும் அமைதியாக ஜீவனே இல்லாமல் உட்கார்ந்திருந்தனர். அந்த சமயம் காலின்ஸின் நீண்ட பேச்சு சற்று ஆறுதல் தந்தது. அழகாக விருந்து கொடுத்ததற்கும் விருந்தோம்பலையும் விருந்தாளிகளுடன் மரியாதையாக நடந்ததற்கும் பிங்க்லியையும் அவனது சகோதரிகளையும் பாராட்டி கொண்டிருந்தான். டார்சி எதுவும் பேசவில்லை. மிஸ்டர் பென்னட்டும் மௌனமாக எல்லாவற்றையும் பார்த்து ரசித்து கொண்டிருந்தார். பிங்க்லியும் ஜேனும் மற்ற அனைவரிடமிருந்து சற்று விலகி நின்று பேசிக்கொண்டிருந்தனர். மிஸ்ஸஸ் ஹர்ஸ்ட் மிஸ் பிங்க்லி போல் எலிசபெத்தும் மௌனமாக இருந்தாள். பெரிய கொட்டாவியை விட்டவாறு எவ்வாறு களைப்பாக இருக்கிறது என்பதை தவிர லிடியாவும் வேறு எதுவும் பேசவில்லை. நீண்ட நேரத்துக்கு பிறகு அவர்கள் விடை பெற்று கொள்ள எழுந்தனர். அவர்களை வெகு விரைவில் லாங்பர்னில் எதிர்பார்ப்பதாக மிக்க மரியாதையுடன் கூறிய மிஸ்ஸஸ் பெனட் பிங்க்லியிடம் எந்த ஒரு சம்பிரதாயமும் இல்லாமல் அவர்கள் ஒரு நாள் வந்து தங்களுடன் விருந்து உண்ண வேண்டும் என அழைத்ததற்கு சில நாட்களுக்கு லண்டனுக்கு மறுநாள் கிளம்புவதால் திரும்பி வந்தவுடன் எவ்வளவு விரைவில் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அவ்வளவு சீக்கிரம் வருவதாக வாக்களித்தான். 3-4 மாதங்களுக்கு நெதர்ஃபீல்டில் ஜேன் வசிக்க ஆரம்பிப்பாள் என்ற சந்தோஷத்துடன் அதற்கு வேண்டிய ஏற்பாடுகள், புதிய வண்டிகள், திருமண உடைகள் இவற்றை பற்றி நினைத்து கொண்டு மிகவும் திருப்தியாக மிஸ்ஸஸ் பெனட் அந்த இடத்தை விட்டு அகன்றாள். மற்றொரு மகளுக்கும் காலின்ஸுடன் திருமணம் நடக்கும் என உறுதியாக நம்பினாலும் அதில் அவ்வளவு சந்தோஷம் அடையவில்லை. ஏனென்றால் எல்லோரையும் விட எலிசபெத் மீது அவளுக்கு அன்பும் பாசமும் குறைவாகவே இருந்தது. அதனால் எலிசபெத்திற்கு இந்த ஜோடி போதும் என நினைத்த அவளுக்கு பிங்க்லி நெதர்ஃபீல்டு முன்பு இது ஒரு பொருட்டாகவே தோன்றவில்லை. அத்தியாயம் 18 முடிந்தது.